ஆட்சி அதிகாரம் கையில் இருக்குது, பணபலம் இருக்குது, பண விநியோகம் நடந்தாச்சு. பாமகவும் பணம் கொடுத்ததா தகவல் வருது. அதை விட 2 மடங்கு திமுகவும் கொடுத்துட்டாங்கன்னு தகவல் இருக்குது. உலகம் சின்னது சார், யாரும் எதையும் மறைக்க முடியாது. ஸோ சமூக நீதிக்கு 500 ரூபா கொடுத்தா பரவாயில்ல சார், நீ கேட்க வேண்டாம். அரசியலில் எல்லாம் யதார்த்தமாக போயிடுச்சு. அந்த என்ன காரணமோ எடப்பாடி அதை மறுத்துட்டார். செலவு பண்ண காசு இல்லைன்னாராம். அது நிஜமாக இருந்தால் வெட்கப்பட வேண்டிய விஷயம். அது அப்போயே ஒரு முன்னாள் அமைச்சர் கேட்டுக்காரு, இதுக்கே செலவு பண்ண காசு இல்லைன்னா என்ன 1.5 வருஷத்தில் 234 தொகுதிக்கு வரப்போகுது, அதுக்கு மட்டும் காசு இருக்குமான்னு கேட்டதுக்கு மௌனமாக தான் இருந்தார்னு தகவல். போலீஸை பற்றி பயம் இல்லை, அந்த போலீஸுக்கே பயம் இல்லை. அப்போ இது யார் மேலே வந்து முடியும்? அந்த போலீஸுக்கு சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பாக இருக்கிற முதலமைச்சர் தான், அவர் தலையில் தான் வந்து விடியும். நான் பச்சையாக சொல்கிறேன், இது இப்போ சொல்லலை. நீங்கள் உஷாராக இல்லைன்னா அதிகாரிகள் பிடிக்குள் முதலமைச்சர் போய்விட்டார். இது அவருக்கும் நல்லதில்லை, திமுகவுக்கும் நல்லதில்லை, தமிழ்நாட்டுக்கும் நல்லதில்லைன்னு சொன்னேன். இன்னைக்கும் அதிகாரிகள் பிடிக்குள்ள தான் இருக்கிறான்னு எனக்கு தோணுது. இன்னைக்கு நடந்த மாற்றமே 3 போலீஸ் அதிகாரிகள் மாற்றம் நடந்திருக்குல்ல, அதிகாரிகள் பிடிக்குள் முதலமைச்சர் சிக்கி இருக்கிறாங்க தான் காட்டுது. இந்த கருப்பு போட்ட நெத்தியில் வச்சு அடிக்கிறாங்களே, இதை இன்னும் எவ்வளோ நாளைக்கு ஸ்டாலின் வேடிக்கை பார்க்க போறாரு? சிபிஐ விசாரணை நீங்கள் போனீங்கன்னா பல தர்ம சங்கடங்கள் வெளியில் வரும். அதை மட்டும் இப்போ என்னால் சொல்ல முடியும். அது அரசியலுக்காக சொல்லப்பட்டு தான் நான் பார்க்குறேன். தமிழ்நாடு போலீஸ் இருக்கையே திறமையானவங்க இருக்கிறாங்க. அவங்கள சரியாக சுதந்திரமாக விசாரிக்க விட்டாலே போதும். எங்கே நாம் தப்பு பண்ணணும்? ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு யார் காரணம்? அந்த கொலைக்கு பின்னணினா அந்த பின்னணிக்குரிய சம்பந்தப்பட்ட சம்பவம் நடக்கிற போது ரேலவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு பத்திரிகையாளர் திரு லக்ஷ்மணன் அவர்களே இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக அந்த தேர்தலில் போட்டியிடல. சீமான் அவர்கள், அன்புமணி இவங்க 2 பேருமே மக்கள் மத்தியில் ஓட்டு கேட்கும்போது, எங்களுக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்க அப்படின்னா சமூக நீதி காக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அடிக்கடி சொல்லி தான் அவங்க ஓட்டு கேட்குறாங்க. திமுக சமூக நீதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த தவற விட்டுருச்சோ? அப்படி இல்லை. நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறவங்க 1000 விஷயங்களை சொல்லுவாங்க. அப்போ அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறனாலே அவங்க எதிரணிக்கு அது இல்லைன்னு அர்த்தம் இல்லை. துரோகத்திற்கு வாக்களிக்காதீர்கள்னு இப்போ ஸ்டாலினோ உதயநிதியை போய் பிரச்சாரம் பண்ணுறான்னு வச்சுப்போம். அப்போது சீமானும் அன்புமணியும் துரோகிகளா சார்னு கேட்குற மாதிரி தான் அது இருக்குது. பிரச்சாரத்தில் 1000 சொல்லுவாங்க, அங்கே ஒன்றும் நடக்காது. என்ன நடக்கும்? ஒருத்தர் ஜெயிக்க போகிறாங்க, அநேகமாக திமுக ஜெயிக்கலாம். அது எப்படி சார்? உடனே ஆளுங்கட்சிக்கு கிடைச்ச நற்சான்றிதழ் இவங்க சொல்ல போகிறாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி எப்படி சார்? இல்லை, நான் பொதுவாகவே அதை நான் மதிக்கிறேன், ஜனநாயகத்தை மதிக்கிறேன். வாய்ப்புன்னு நம்ம சொல்கிறோம். அவங்க தான் ஜெயிப்பாங்க, எழுதி வச்சுங்கன்னு நான் சொல்லலை. ஆட்சி அதிகாரம் கையில் இருக்குது, பணபலம் இருக்குது, பண விநியோகம் நடந்தாச்சு. பாமகவும் பணம் கொடுத்ததா தகவல் வருது. அதை விட 2 மடங்கு திமுகவும் கொடுத்துட்டாங்கன்னு தகவல் இருக்குது. உலகம் சின்னது சார், யாரும் எதையும் மறைக்க முடியாது. ஸோ சமூக நீதிக்கு 500 ரூபா கொடுத்தா பரவாயில்ல சார், நீ கேட்க வேண்டாம். அரசியலில் எல்லாம் யதார்த்தமாக போயிடுச்சு. கொடுக்கலைன்னா தப்பாக போயிடுமோன்னு பயப்படுற இடத்துக்கு பாமக வந்துடுச்சு. ஸோ சமூக நீதியை யார் காப்பாற்றுறான்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறதுக்கு இந்த தேர்தல் அல்ல. அவங்களுடைய பொலிட்டிக்கல் மைலேஜுக்கு அது பயன்படும். திமுக ஜெயிச்சா எங்களுடைய ஆட்சிக்கு கிடைச்ச நற்சான்றிதழ்னு சொல்லுவாங்க. பாமக ஜெயிச்சா இவ்வளவு அதிகார பலத்தை மீறி நம்மிடம் கொடுத்துருக்காண்டால் நாம் போகிற பாதை சரியான பாதை அப்படின்னு இன்னும் பல வசனங்கள் வரலாம். நாம் தமிழர் ஜெயிச்சாருன்னா அவர் இன்னும் கொஞ்சம் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டோம், 2வது பெரிய கட்சி நாங்கள் தான் அப்படின்னு சொல்லுவார். இப்படி பொலிட்டிக்கல் மைலேஜுக்கு அது பயன்படுமே தவிர மிகப்பெரிய மாற்றங்கள் அது ஏற்படுத்தினா நான் பார்க்கல. சீமான் அவர்கள் பேசும்போது இந்த கேள்வியை கேட்டதற்குண்டான காரணம் என்ன அப்படின்னா, காங்கிரஸுக்கு 10 சீட்டு கொடுக்குறீங்க, விசிகாவுக்கு 2 சீட்டு தான் கொடுக்குறீங்க, ஒரு பொது தொகுதி கேட்டது கூட கொடுக்கல, இதுதான் உங்களுடைய சமூக நீதியா? அப்படியா? இல்லை, அப்படி இல்லை. அவரும் ஒரு கூட்டணி அரசியலுக்கு வந்த பிறகு, அந்த நெருக்கடிகளை அவரும் அனுபவித்த பிறகு இந்த வார்த்தையை சீமான் சொன்னார்னா அப்போ நம்ம விவாதிப்போம். மொட்டை போடுற கோழிக்கு தான் வழி தெரியும்னு சொல்லுவாங்க. இது எல்லாருக்கும் பொருந்தும். அண்ணா திமுகவுக்கும் பொருந்தும். ஏன்னா கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சிகள். பிஜேபிக்கு இது பொருந்தும். இந்த தடவை அவங்க 3வது அணியாக இருந்தாங்க, அதனால் அள்ளி கொடுத்தாங்க. கேட்குறவங்களுக்குலாம் கேட்குறத கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இருக்கிற இடத்த வச்சு நெருக்கடியை சந்தித்து கொடுக்குறவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். சமூக நீதியை பற்றி பேசுகிறத பற்றி தப்பு கிடையாது. திருமாவளவனுக்கு இன்னும் கூடுதலாக சீட்டு கொடுங்கன்னு சொல்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. அடுத்த கூட்டணியில் இருக்கிற சீட் ஷேரிங்கை பற்றி வெளியில் இருக்கிற சீமான் பேசுகிறதுல என்ன சொல்கிறது, அந்த வழியை உணராமல் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். அவரே அதை அனுபவிக்கிற போது தான், அந்த வழியை சீமான் அனுபவித்து கொண்டிருக்கிற போது வெளியில் இருக்கிற யாரோ ராமசாமி குப்புசாமி, சீமான் என்ன இருந்தாலும் அவங்களுக்கு 4 தொகுதி கொடுத்தது தப்பு, இன்னும் 2 தொகுதி சேர்த்து கொடுத்தா வெளியில் சொல்லும் போது அந்த எரிச்சல் சீமானுக்கு தெரியும். அனுபவிச்சாதான் புரியும். மற்றபடி அவருடைய நல்ல எண்ணத்தை பாராட்டலாம், வரவேற்கலாம். இந்த தேர்தலில் அதிமுக போட்டியிடாததை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? போட்டிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் மட்டும் சொல்லலை. இதை பற்றி விவாதிக்கிறதுக்காக தலைமை கழகத்தில் கூட்டம் நடந்த போது 2ஆம் கட்ட தலைவர்களும் எடப்பாடி கிட்ட அதை தான் சொன்னாங்க. என்ன காரணமோ எடப்பாடி அதை மறுத்துட்டார். செலவு பண்ண காசு இல்லைன்னாராம். அது நிஜமாக இருந்தால் வெட்கப்பட வேண்டிய விஷயம்.
அப்போயே ஒரு முன்னாள் அமைச்சர் கேட்டிருக்காரு, இதுக்கே செலவு பண்ண காசு இல்லைன்னா இன்னும் 1.5 வருஷத்தில் 234 தொகுதிக்கு வரப்போகுது, அதுக்கு மட்டும் காசு இருக்குமான்னு கேட்டதுக்கு மௌனமாக தான் இருந்தாருன்னு தகவல். எதுவாக இருந்தாலும் புறக்கணிச்சது தப்பு, நின்று காமிச்சிருந்துருக்கணும். தொடர் தோல்விகள் காரணமா அதிமுகவினுடைய தலைமை மாற்றப்பட வேண்டும்னு ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு. அது ஓபிஎஸ் சொல்லி நடக்க போகிறது இல்லையே. தொண்டர்களுக்கு அந்த மனமாற்றம் வரணும், தொண்டர்களுக்கு அந்த ஃபோரம் இல்லை, அவங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை. தொண்டர்களின் முடிவு தான் ஓபிஎஸ் நீக்கணுங்கிற எந்த தொண்டை வந்து கையெழுத்து போட்டால் 2200 பொதுக்குழு உறுப்பினர்கள் சேர்ந்து ஓபிஎஸ் நீங்கள் நீக்கிறேன்னு சொன்னீங்க, எல்லாரும் ஏன் சின்ன கை தட்டினாங்க, தீர்மானத்தை வரவேற்றாங்க. அதே 2200 பேர் தான் சசிகலா பொதுச்செயலாளர் நியமிக்கிறோன்னாங்க, கை தட்டி ஆமான்னாங்க. அதே சசிகலா அந்த பொதுச்செயலாளர் வந்து நீக்கிறோன்னாங்க, அதே 2500 பேர் ஏன் நின்று கை தட்டினாங்க. நான் கொச்சையாக சொல்லலை. தலைவர் தலைமை என்ன முடிவு எடுக்குதோ ஏற்றுக்கொள்கிற மனப்போக்கம் அதிமுக கொஞ்சம் அதிகம். எழுத்தெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க. அதுக்கு தொண்டர்களை வந்து துணைக்கு அழைக்கக்கூடாது. நீங்கள் முடிவு எடுத்தீங்க, ஓபிஎஸ் நீக்குனீங்க, அவ்வளோதான். அதாவது பொதுக்குழு தொடர் தோல்விகள் அப்படிங்கிறது அதுதான் சொல்கிறேன். அது காலம் சில மாற்றங்களை சில படிப்பினைகளை அவருக்கு கொடுக்கணும். தோல்விக்கு பிறகு ஒரு அறிக்கை விட்டார் எடப்பாடி. இந்த தேர்தல் முடிவு நமக்கு சில பாடங்களையும் படிப்பினைகளையும் கற்றுக் கொடுத்துருக்கிறதுனாரு. ஆனால் கற்றுக்கிட்டு தான் நான் பார்க்கல. ஓபிஎஸ் நீக்கினது தான். சசிகலா அறிக்கை விட்டு அப்படியே வெளியில் போயிடணும். தினகரனா அவர் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ இந்த தேர்தல் தோல்வி நீங்கள் என்ன தான் கற்றுக்கிட்டீங்க? அதிமுக மட்டுமே டெபாசிட் இழந்த 7 தொகுதியில் 5 தொகுதி தென் மாவட்டத்து தொகுதி. அதுலேருந்து ஒரு வரியாவது பாடம் கற்றுக்கலைன்னா இவர் அதிமுக பொறுப்பில் தலைமை பொறுப்பில் இருந்து என்ன பிரயோஜனம்? அதிமுக தொண்டன் கேட்பான், 2ஆம் கட்ட தலைவர்கள் மனசுக்குள்ளே கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்னைக்காவது ஒரு நாள் அது வெடிக்கலாம். அன்புமணி அவர்கள் பிரச்சாரத்தில் இப்போ கடைசி கட்ட பிரச்சாரத்தில் பேசும்போது சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இந்த தேர்தலில் நம்ம ஜெயிச்சா மட்டுமே தான் நமக்கான இடஒதுக்கீடு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது அப்படின்னு சொல்றாரு. அது தேர்தலுக்கு உண்டான ஒரு பேச்சா எடுத்துக்கலாமா, இல்லை உண்மை? நிச்சயமா தேர்தலுக்கு சொன்னாதான் எடுக்கிறேன். நீங்கள் அதிகாரத்தில் இருந்து உங்களுடைய கையில் குடுமி இருந்தது, எடப்பாடியின் குடுமி உங்கள் கைகளில் இருந்தது. அதை பயன்படுத்தி தான் நீங்கள் 10.5% வாங்கினீங்க. அதில் நீதிமன்றத்தில் பல்வேறு தடைகள் இருந்தது. இந்த ஒரு தொகுதியில் ஜெயிக்கிறனால அது வராது. தொடர்ச்சியான அழுத்தங்களை ஆட்சியாளர்களுக்கு கொடுக்கணும். உரிய நேரத்தில் நீதிமன்றங்கள் உங்கள் வாதங்களை எடுத்து வச்சாதான் அந்த 10.5% மீட்டெடுக்க முடியுமே தவிர ஒரு தொகுதியில் ஜெயிக்கிறனால அதை மீட்டெடுக்க முடியாது. அது தேர்தலுக்காக சொல்லப்பட்ட வார்த்தைன்னு தான் பார்க்குறேன். பாமகக்கு அந்த எண்ணமே இல்லைன்னு நான் சொல்லலை. அவங்க இல்லைன்னா வன்னியர்களுக்கு வேறு யாருமே இல்லை இவ்வளவு முழுமையாக குரல் கொடுக்க. திமுக வன்னியர்களுக்கு செய்யலையா, இல்லை அதிமுக ஆட்சியில் வன்னியர்களுக்கு இது நல்லது நடக்கல, 2ஆம் நடந்தது, அது வேற. வன்னியர்களுக்காகவே பிரத்யேகமாக இருக்கிற பாமக குரல் கொடுக்கல, வேற யார் குரல் கொடுப்பா? அதை நான் மதிக்கிறேன், அது உண்மை. விக்கிரவாண்டியில் ஜெயிச்சாதான் நமக்கு அது கிடைக்குங்கிறது தேர்தலுக்காக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான். ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலைக்கு பிறகு நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்கள் எல்லாருமே வந்து தொடர்ச்சியாக அவங்களுடைய அறிக்கையிலையும் சரி, செய்தியாளர் சந்திப்புலையும் சரி சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்ப சீர்கேடான நிலைமையில் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அடிக்கடி சொல்லிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து காவல்துறை புதிய ஆணையர் வந்து மாற்றப்பட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த சந்தீப் ராய் ரத்தூர் வந்து மாற்றப்பட்டு தற்பொழுது அருண் அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு வளர்ந்து வருகிற இளம் தலைவர் ஆம்ஸ்ட்ராங். அந்த கொலைக்கான காரணம், அவருடைய பின்னணி, பின்னால் இருப்பவர்கள் யார், இதெல்லாம் எதுவாக வேணாலும் இருக்கட்டும். ஒரு தலைநகர் சென்னையில் முழுமையான இருள் வருவதற்கு முன்பாக கிட்டத்தட்ட பகல் நேரம் முடிகிற ஸ்டேஜில் ஒரு குழுவாக வந்து ஒருத்தரை கொலை பண்ண முடியும் அப்படின்னு செஞ்சு காட்டுறதே யாருக்கோ விட்ட சவால் தான். யாருக்கோன்னா யாருக்கு? இந்த அரசாங்கத்துக்கு விட்ட சவால். போலீஸை பற்றின ஒரு துளி பயம் கூட இல்லை. கூலிப்படையினருக்கு பொதுவாக பயம் இருக்காது. அந்த கூலிப்படைக்கு இவ்வளோ தைரியம் எங்கேருந்து வந்தது? யாரோ ஒருத்தர் அல்ல, ரோட்டில் போகிறவர் இல்லை, கவனிக்க தகுந்த இந்த நாடு கவனிக்கிற, இந்த மாநிலத்தில் கவனிக்கிற தேசிய கட்சியோட ஒரு மாநில தலைவர். அவருக்கு பின்னாடி 1000 சர்ச்சைகள் இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும். அப்படிப்பட்ட நபரை போய் இப்படி நினைச்சபடி போய் கொண்டுட்டு வர முடியுதுன்னா போலீஸை பற்றி பயம் இல்லை, அந்த போலீஸுக்கே பயம் இல்லை. அப்போ இது யார் மேலே வந்து முடியும்? அந்த போலீஸுக்கு சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பாக இருக்கிற முதலமைச்சர் தான். அவர் தலையில் தான் வந்து விடியும். நான் பச்சையாக சொல்கிறேன், இது இப்போ சொல்லலை. நீங்கள் உஷாராக இல்லைன்னா, நீங்கள் உங்களுடைய டோனை உங்களுடைய பாணியை மாற்றிக்கலைன்னா, அதிகாரிகளை கண்ட்ரோல் பண்ணுற விஷயத்தில் உங்களை தெருவில் வந்து நிறுத்துவாங்கன்னு நான் 2 வருஷம் முன்னாடி சொன்னேன் சில பேட்டிகளில். நான் சொன்னேன்னா இதே ரகசியத்தை சொல்லலை. இப்படி தான் வந்து முடியும். ஒரு பத்திரிகையாளராக நமக்கு தெரியும் இம்பேக்ட் என்ன, எங்கே நடந்தால் என்ன நடக்கும், யார் என்ன பேசுவா, மௌனமாக இருந்தால் என்ன விளைவு வரும், இரும்பு கரம் கொண்டு அடக்குனா மக்கள்கிட்ட என்ன பேர் வரும், எல்லாத்தையும் பார்த்ததை வச்சு தான் சொன்னோம். ஸ்டாலின் மௌனமாக இருந்தால் அவரை தெருவில் நிறுத்துவார்கள்னு சொன்னேன். யார்? அவரை சுற்றி இருக்கிற அதிகாரிகள். சார் நாடு நல்ல சுபிட்சமாக இருக்குது சார், மும்மாரி மழை பொழியுது, ஒரு துளி விஷயம் எதுவுமே சர்ச்சை இல்லை, நல்ல அமைதி பூங்காவாக இருக்குது அப்படின்னே சொல்லி ஏமாற்றிட்டு இருந்தாங்கன்னா அதை நம்புகிற முதலமைச்சர் தான் இன்றைக்கி இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். இதுக்கு ஒரு சம்பவம் நடந்துட்டதுனாலேயே 2 சம்பவம் நடந்துட்டாலே சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு சொல்கிறதுக்கு நம்ம ஒன்றும் அரசியல்வாதி கிடையாது. ஆனால்
இந்த எண்ணிக்கை கூட கூட இது அந்த சம்பந்தப்பட்டவர்கள் மட்டும் இல்லாமல், அந்த சம்பவத்தோடு தொடர்புடையவர்கள் மட்டும் இல்லாமல், ஒட்டுமொத்தமாகவே மக்களுக்கே ஒரு பீதி வர ஆரம்பிச்சிட்டோம். என்னடா அது, நம்ம எங்கே போகிறோம், நம்ம ஊர் இந்த மாதிரி ஆயிடுச்சா? இப்போது அன்னைக்கு சென்னையில் பதட்டம்னு ஒரு லைன் போடுறான் ஸ்க்ரோலிங்கில். தென் மாவட்ட மக்கள், மற்ற மாவட்ட மக்கள், ஏன்னா எல்லாரும் இங்கே இருக்கிறான், இங்கே இருக்கிறவருடைய சொந்தக்காரெலாம் அங்கே இருக்கிறான். அப்போ அவங்களாம் என்ன நினைப்பாங்க, பீதிங்கிறது இப்படி தான் முதல்ல கிளம்ப ஆரம்பிக்கும். ஆரம்பத்திலே அதை கண்ட்ரோலில் வச்சு அதை முடிவுக்கு கொண்டு வரலைன்னா நிஜமாகவே சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சோங்கிற அந்த வார்த்தையில் உண்மை இருக்க ஆரம்பிச்சிடும். இதை ஒரு எச்சரிக்கை மணியாக இப்பயாவது எடுத்துக்கணும்னு நம்ம சொல்கிறோம். கஞ்சா விற்கிறது, கள்ளச்சாராயம் காய்ச்சறதுலாம் எல்லா ஆட்சிலையும் நடக்கும். ஆனால் பரவலாக அது நடக்குதுன்ற ஒரு பேச்சு வருதுன்னா உஷாராக வேண்டியது அந்த அரசு தான். சேலத்தில் நடந்த கொலை அவர் சொன்ன காரணத்தை வச்சு நம்ம சொல்கிறோம். நிஜமாக பொய்யாங்கிறதுல அப்புறம் விசாரணை தெரிய வரட்டும். இது வரைக்கும் போலீஸே சொல்கிற விஷயம் என்ன, கஞ்சா ஒருத்தர் விற்கிறார், இவர் விற்கிறார்னு ஒருத்தர் போலீஸுக்கு சொல்கிறார், அவனை கொலை பண்ணுறாங்க. அப்போ எங்கே சார் போகுது? அப்போ இதாக தட்டிக்க கூட நினைக்கிறவங்களுக்கு தைரியம் இருக்கலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இப்படி சொல்கிறவனுக்குலாம் இதுதான் கதின்னா அப்போ அதுக்கு அரசு வேடிக்கை பார்க்க தான் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நிஜமான நிர்வாகம் இங்கே இருக்கா இல்லையான்னு கேள்வி வந்துடும். நான் பல நேரங்கள் இந்த அரசை விமர்சிக்கிறவன். நானே பல விஷயங்களுக்காக அவரை பாராட்டியிருக்கிறேன், முதலமைச்சரை. அவருடைய பெருந்தன்மைக்கு, அவர் கொண்டு வர சில நல்ல விஷயங்களுக்கு. இவ்வளவும் இருந்தோம் அங்கங்கே கரும்புள்ளின்னு சொல்ல, கரும்பட்டையாக ஒரு பொட்டு எதனால் வருது? கள்ளக்குறிச்சியில் 2 பொட்டு வச்சாங்களே இந்த அரசுக்கு, கரும்புள்ளி, கருப்பு பொட்டு. சீர்காழியில் நடந்த அந்த இதை பார்த்தீங்கன்னா ஒரு ரவுடிசம் நடக்கிறவர் ஒரு பெண்ணோட தந்தையை அந்த பாடுபடுத்துகிறாங்க சாதாரண ஒரு விஷயத்துக்கு. அப்போ இங்கே போலீஸ் இருக்கா இல்லையா கேள்வி வரும் இல்லை? அப்போ எதுக்காக வேடிக்கை பார்க்குறீங்க? வேடிக்கை பார்த்த இன்ஸ்பெக்டர் எதுக்காக அத்தனை நாள் வச்சுருக்கிறீங்க? 3 நாள் கழிச்சு டிரான்ஸ்ஃபர்னு தான் நான் பார்த்தேன். சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணுமா இல்லையா? அவரை கட்டுப்படுத்த வேண்டிய டிஎஸ்பியை கூப்பிட்டு விசாரிச்சிங்களா? அந்த டிஎஸ்பியை வேலை வாங்க வேண்டிய எஸ்பியை கூப்பிட்டீங்களா? அப்போது உங்களை நீங்கள் சுய பரிசோதனை செய்ய வேண்டிய, நான் திரும்ப உங்கள் பாணியை, நீங்கள் எதுவுமே பண்ணல, கண்ணை மூடிட்டு தூங்குறீங்கல்ல. 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் உழைக்கிறார் ஸ்டாலின், நான் மறுக்கலை. அந்த உழைப்புக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். இவ்வளவு உழைச்சும் இவ்வளவு விமர்சனங்கள் வரக்கூடாது, இத்தனை குற்றச்சம்பவங்கள் நடக்கக்கூடாதுன்றதில் சொல்கிறேன் நான். மற்றபடி ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பிறகு தான் இந்த கமிஷனர் மாற்றம்னு நான் நடந்த நாள் வேணால் அடுத்த நாள் 2வது நாள் 3வது நாளாக இருக்கலாம். கமிஷனர் மாற்றங்கிறது அது ஒரு அதிகார மோதலுடைய ஒரு பங்கு தான், இது ஒரு பகுதி. இது 1 வாரமாகவே இது ஓடிக்கிட்டு இருந்தது. சில பேர் வந்திருக்கிறாங்க, வந்த பிறகு யார் வேணாலும் வரட்டும், நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. சட்டம் ஒழுங்கை காப்பாற்றி பொதுமக்களை பீஸ்ஃபுல்லாக நிம்மதியாக இருக்க விட்டாங்கன்னா போதும். இந்த டிஜிபி மாற்றத்தில் ஏதாவது பின்னாடி அரசியல் காரணங்கள் ஏதாவது இல்லை? ரொம்ப உள்ளே போக வேண்டாம், அது முதலமைச்சருக்கே தெரியும், நமக்கே பின்னாடி வெளியில் தெரிய தான் போகுது. வந்துட்டாங்க, வந்தவங்க நல்லா செயல்படட்டும், அவ்வளோதான். இப்போ அரசியல் படுகொலைகள் தொடர்ச்சியாகவே தீபக் ராஜா, அதுக்கப்புறம் வந்து சேலம் அரசியல் பிரமுகர் சண்முகம், இவங்க கொலைகள்லாம் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்குல்ல. இப்போ இந்த மாதிரியான கொலைகள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் தான், ஸ்டாலின் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் காவல்துறை இருக்குது அப்படிங்கிற ஒரு பரவலான ஒரு பேச்சு இருக்கு. பரவலாக பேச்சில் சார், நிஜம் சார். அது போலீஸ் அவருக்கு கீழே தான் இருக்குது, உள்துறை அமைச்சர் அவர் தான். நிஜமாவே இருந்தாலும் அடுத்து ஒரு கேள்வி எங்கே வருதுன்னா, உதயநிதி ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இருக்கா, சபரீசன் கட்டுப்பாட்டில் இருக்காங்கிற ஒரு அடுத்த. இல்லை, அப்படியெல்லாம் அரசியல் பேச நான் விரும்பலை. உதயநிதி கண்ட்ரோலில் மறைமுகம் இருந்தால் தப்பு இல்லைங்கிறேன் நான். முதலமைச்சருடைய உடல்நிலை அவருடைய வேலைப்பொழு காரணமாக அவர் முழு ஈடுபாட்டை செலுத்தலைன்னா நீ கூப்பிட்டு என்னான்னு கேளுன்னு ஒரு அமைச்சருக்கு அவர் ஒரு வேலையை கொடுக்குறதுல தப்பே இல்லை. அது உங்கள் மகன்னு பார்க்க வேண்டாம். அரசியலமைப்பு சட்டத்தால் அதிகாரம் பெற்ற அமைச்சர்களில் உதயநிதி ஒருத்தர். தாராளமாக வேலையை பிரித்து கொடுங்கன்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம். உங்களால் செய்ய முடியலையா, இல்லை உங்களுக்கு வேலைப்பொழு அதிகமாக இருக்கா, ஒரு இடத்துக்கு நேரில் போக முடியலையா, உதயநிதி அனுப்ப. அது அப்படி தானே செய்கிற. கள்ளக்குறிச்சிக்கு இவர் போகல, அவர் போனார், அது தப்பு இல்லையே. அதுக்காக சபரீசன் அப்படி குடும்ப உறுப்பினர்கிட்ட போகிற அரசியல் பேசுறதுக்கு நான் வரலை. யார் என்ன பண்ணாலும் கடைசியில் யார் தலையில் வந்து விடியும்னு சொல்கிறேன், முதலமைச்சர் தான் அதுக்கு பொறுப்பு. உதயநிதி கிட்ட பொறுப்பை கொஞ்சம் கொடுத்து போய் பார்த்துட்டோன்னு சொல்கிறேன். அவர் பார்க்குறாரோ பார்க்கலையோ, நல்லா பார்த்தாலும் சரி, இல்லை சொன்ன வேலையை சரியாக செய்யலாம் சரி, விளைவு யார் மேலே வந்து விடியும்? முதலமைச்சர் தலையில் தான் வந்து விடியுங்கிற நான். அந்த புரிதல், அந்த உண்மையை அவர் இன்னொரு தடவை யோசித்து பார்த்து உணர்ந்துக்கிட்டு தன் பாணியை மாற்ற வேண்டிய கட்டாயம் வந்திருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அப்புறம் முதல்வர் என்னென்ன நடவடிக்கைகள்லாம் மேற்கொண்டா? சுய பரிசோதனை பண்ணணும். நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம், நம்ம இவ்வளோ நல்லது பண்ணி எதுக்காக இப்படி இருக்கிறாங்க, அப்போ அதிகாரிகள் நம்மளை ஏமாத்துறாங்களா? நான் திருப்பி சொல்கிறேன் சார், இந்த வார்த்தையை நான் சொல்லி 2.5 வருஷம் ஆச்சு. அதிகாரிகள் பிடிக்குள் முதலமைச்சர் போய்விட்டார். இது அவருக்கும் நல்லதில்லை, திமுகவுக்கும் நல்லதில்லை, தமிழ்நாட்டுக்கும் நல்லதில்லைன்னு சொன்னேன். இன்றைக்கும் அதிகாரிகள் பிடிக்குள்ள தான் இருக்கிறான்னு எனக்கு தோணுது. இன்றைக்கி நடந்த மாற்றமே 3 போலீஸ் அதிகாரிகள் மாற்றம் நடந்திருக்குல்ல, அதிகாரிகள் பிடிக்குள் முதலமைச்சர் சிக்கி இருக்கிறாங்க தான் காட்டுது. அந்த 3 பேரில் ஒருத்தர் மேலே நீங்கள் தான் நடவடிக்கை எடுத்தீங்க, திருப்பி கூடாது ஒருத்தர் உட்கார வைக்கிறீங்க. எடுத்த நடவடிக்கை தவறாக கூட இருக்கலாம். அவர் நல்ல அதிகாரியாக கிட்ட நான் சர்டிஃபிகேட் கொடுக்குறக்கு நான் எனக்கு அதிகாரம் கிடையாது, எனக்கு உரிமையும் கிடையாது. நீங்கள் ஒரு முடிவு எடுத்து தள்ளி வச்சிங்களா, இப்போ கொண்டாந்து வைக்கிறீங்களா, அப்போ என்ன? அப்போ சொன்னதையும் நீங்கள் காதில் கேட்டுக்கிட்டீங்க, இப்போ ஒருத்தர் சொல்கிறதையும் கேட்டுக்கிட்டீங்கன்னா அப்போ நிஜமாகவே உங்கள் இதுதான் சரியான கேள்வி.
முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் நிஜமாகவே போலீஸ் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி அரசியல் கட்சிகள் வைப்பாங்க. அது உண்மை அல்ல, அது பொய் தான். நிஜத்தில் என் கட்டுப்பாட்டெலாம் இருக்குன்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் ஸ்டாலினுக்கு இருக்குது. எப்படி நிரூபிக்கிறான்னு நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். 2006 to 2011 கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிகாரிகளுடைய ஆட்சி தான் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே 5 வருஷத்தில் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்து சார், அதிகாரிகள் இல்லாமல் ஆட்சியை நடத்த முடியாது. அதிகாரிகளை தள்ளி வைக்கன்னு நான் சொல்லலை. அதிகாரிகளை நீங்கள் வேலை வாங்கணும். உங்கள் கட்டுப்பாட்டில் அதிகாரிகள் இருக்கணும். கட்டுப்பாடுன்னா என்ன அர்த்தம்? அப்படியே எல்லாரையும் வாங்கன்னு சொல்லி ரூமில் அடைச்சி வச்சுட்டு பூட்டிட்டு வீட்டுக்கு போகிறதா? இல்லை. நீங்கள் சொல்கிறது அதிகாரி கேட்கணும். அதிகாரி நல்லா செய்கிறாரு நீங்கள் மானிட்டர் பண்ணணும். நல்ல அதிகாரிகளை தகுந்த இடத்துல போட்டு வேலை வாங்கணும். அதிகாரி இல்லாமல் எப்படி அரசு இயந்திரம் இயங்கும்? நான் அதிகாரிகளை ஒழிச்சு கட்டுங்க நான் சொல்லலையே. அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் மௌனமாக இருக்காதீங்க. அப்போ அன்னைக்கு ஏன் அப்படி சொன்னீங்க? அன்னைக்கு அந்த அதிகாரியை தப்புன்னு சொல்ல தானே ஃபைலில் நான் கையெழுத்து போட்டேன். இன்னைக்கு அதே அதிகாரி நல்லவன்னு கொண்டாந்து காட்டுறீங்களான்னு கேள்வி கேட்கணும். ஸ்டாலின் கேட்க மறுக்கிறார். அது உடல்நிலையா, மனநிலையா, வேலைப்பழுவா, நெருக்கடியா, எதுவாக இருந்தாலும் ஸ்டாலின் செய்வது தவறு. இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது. கடந்த காலங்களில் ஒரு பெரிய சம்பவம் நடந்தால் டிஜிபி கமிஷனர் நேரடியாக களத்துக்கு வருவது வழக்கம். ஆனால் தற்போது அது நடப்பதில்லை. சிஎம் அதிகாரிகளை பார்த்து நீங்கள் களத்திற்கு சென்றீர்களா என்று கேள்வி கேட்பதில்லை அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் சொல்லியிருக்காரு. இல்லை, அப்படி இல்லை. ஒரு சம்பவத்தை வச்சு நம்ம சொல்ல முடியாது. கள்ளக்குறிச்சிக்கு டிஜிபி போனார், ஏடிஜிபி லாண்ட் ஆர்டர் போனார். இந்த கொலை சம்பவத்துக்கு கமிஷனர் தான் நீங்கள் கமிஷனர் ஒரு போயிட்டு வந்துட்டேன். 6:50க்கு சம்பவம் நடந்துச்சு, 7 மணிக்கெலாம் நான் போயிட்டேனே அப்படின்றோட கமிஷனர் முடிஞ்சிருமா? கமிஷனர் வந்துட்டார், நீங்கள் சொன்ன கருத்துப்படி கமிஷனர் ஸ்பாட்டுக்கு போயிட்டார், வேலை முடிஞ்சா? உரிய நடவடிக்கை எடுக்கணும். அந்த கொலை நடக்காமல் இருக்கிறது கமிஷனர் கண்ட்ரோலில் தான், அவருடைய நிர்வாகத்தின் கீழே தான் இருக்குது. முன்னெச்சரிக்கை நடக்க அவர் எடுத்துருக்கணும். சரிதானா? இல்லை, அவர் ஊரறிகிற ஒரு விஐபி, நான் பாதுகாப்பாக இருங்கன்னு சொல்கிறேன், அவர் கேட்க மறுக்கிறார். அரசுக்கு சொல்லியிருக்கணும், பொலிட்டிக்கலாக சில காய் நகரத்தில் பண்ணியிருக்கணும். இதே திருமாவளவனுக்கு ஆம்ஸ்ட்ராங்க்கும் பழக்கம் இருக்குன்னு தெரியுது, செல்வ பிறந்தைக்கு ஆம்ஸ்ட்ராங்க்கும் பழக்கம் இருக்குது. ஏன்னா ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க, அரசியல் வேறுபாடு இருக்கலாம். இங்கே வாங்க, அவருக்கு ஏதோ திரட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க, கொஞ்சம் அவருக்கு அட்வைஸ் பண்ணுங்கள் சார். இது அவருக்கு என்ன நடந்தாலும் கடைசியில் யார் சார் பொறுப்பு? தமிழ்நாடு அரசு தானே பொறுப்பு. அவர் கொலை பண்ணப்பட்டதுக்கு பல காரணம் இருக்கலாம், சரிதானா? என்ன காரணத்துக்காக கொலை நடந்தாலும் அந்த கொலைக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை அரசுக்கு தான் இருக்குங்கிறத உணர்ந்து பல வகையில் காயின் அர்த்தணும் சார். அது இந்த மாதிரியான ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸில் எல்லா வகையிலையும் நீங்கள் நடவடிக்கை எடுத்துருக்கணும். உளவுத்துறை எச்சரிக்கை கொடுத்தது, ஆம்ஸ்ட்ராங் கேட்க மறுத்தார், 1000 விஷயங்கள் வருது. இது என்ன சொல்லியிருக்கணும்னா, நல்ல அதிகாரி முதலமைச்சர் பக்கத்தில் இருந்தால் இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, அவர் சோன்ஸோ மாநில தலைவராக இருக்கிறார், அவர் மேலே சில விமர்சனங்கள் இருக்குது, அது என்னன்னு பார்க்கணும். பொலிட்டிக்கலாக நீங்கள் என்ன பண்ணுங்க, நாங்கள் டெக்னிக்கலாக லீகலாக என்னன்னு நாங்கள் பார்க்குறோம். இதெல்லாம் உட்காந்து பேசணும் சார். இன்றைக்கி எல்லாம் நடந்த பிறகு யார் கையை காட்டுறான்ட்டு கடைசியில் எல்லாம் முதலமைச்சர் தலையில் போட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. நல்ல நல்ல போஸ்ட்டை வாங்கிட்டோன்னு சில அதிகாரிகளுக்கு சந்தோஷம், இருந்த இடம் போச்சேன்னு சில அதிகாரிகளுக்கு வருத்தம். ஆனால் ஒட்டுமொத்தத்தில் இந்த சுமையை சுமக்கிறது யார்? ஸ்டாலின் தான் சுமக்கிறார். எந்த ஸ்டாலின்? எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கிறதை உறுதி செய்கிற திராவிட மாடல் ஆட்சியை நடத்துகிற ஸ்டாலின் இந்த சுமையை ஏன் சுமக்கணும்? அந்த மாதிரி நல்ல விஷயங்களை சொல்கிற அதிகாரி ஸ்டாலின் அவர்களுக்கு பக்கத்தில் இல்லையோ இப்போ? இல்லை, இருக்கிறவங்க ஒன்று முழுசா சொல்லலையா, இல்லை அவங்க சொல்லியும் ஸ்டாலின் கேட்கலையா, நமக்கு தெரியாது. இல்லை, சொல்கிறத யாராவது தடுக்கிறாங்களோ இல்லையா, நமக்கு என்ன தெரியும்? அது அவர் தான் சுய பரிசோதனை. நான் ஒரு வரியில் முடிச்சுட்டேன். அதை தாண்டி உள்ளே போகிறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. ஸ்டாலின் தன்னை சுய பரிசோதனை பண்ணணும். நம்ம கைக்கு என்ன வந்துச்சு, என்ன வரல, எந்த விஷயத்த சொன்னாங்க, சொல்லலை, ஏன் சொல்லலை, சொல்லி நம்ம கவனிக்கலையா, இல்லை சொன்ன அதிகாரி முழுசாக சொல்லலையா? அப்படி சொல்லாதவர் யார்? இந்த 4 பேர், மொத்தமே 7-8 பேர் தானே சார் சுற்றி இருக்கிறவங்க. செயலாளர்கள் 4 பேர், தனிச் செயலாளர் ஒருத்தர், டிஜிபி, கமிஷனர், ஏடிஜி லாண்ட் ஆர்டர் அல்லது ஐஜி இன்டெலிஜென்ஸ், இவங்க தானே சார். இந்த 8 பேர் தானே சார் ஒரு முதலமைச்சரோட நெருக்கமாக இருந்து எல்லாத்தையும் கவனமாக பார்த்து, எல்லாரும் இருந்தாலும் இவங்க வழியாக தான் உள்ளே போகும். அப்போ அவங்க எல்லாரையும் முதல்ல கூப்பிட்டு வச்சு பேசட்டும். நீங்கள் எல்லோரும் உங்கள் வேலையை ஒழுங்காக செஞ்சீங்களா? பர்டிகுலராக ஒருத்தரை காமிச்சு நீங்கள் உங்கள் வேலையை ஒழுங்காக செஞ்சுருந்தா இன்றைக்கி இந்த சுமையை நான் சுமைப்பேனா அப்படி கூப்பிட்டு கேட்கணும் சார். ஒரு டிரான்ஸ்ஃபர் போட்டால் வேலை முடிஞ்சுதா? பார்ப்போம், இனிமேல் என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம். இன்னும் 2 வருஷம் தான் இந்த ஆட்சி இருக்குது. 1000 நல்லது பண்ணாலும், நான் திரும்ப சொல்கிறேன், அங்கங்கே நடக்கிற இது போன்ற ஒரு என்ன கருப்பு பட்ட கரும்பு பொட்டு இருக்குல்ல, புள்ளிலாம் சொல்லக்கூடாது, புள்ளிலாம் சின்ன வார்த்தை, இந்த கருப்பு பொட்டை நெத்தியில் வச்சு அடிக்கிறாங்களே, இதை இன்னும் எவ்வளோ நாளைக்கு ஸ்டாலின் வேடிக்கை பார்க்க போகிறார் பார்ப்போம். அவர் நிறுத்திக்கிட்டா அவருக்கும் நல்லது, ஆட்சிக்கும் நல்லது, தமிழ்நாட்டுக்கும் நல்லது. கருப்பு பொட்டு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க. மாயாவதி அவர்கள் இறுதிச் சடங்கு அப்போ வந்திருந்தப்போ தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்களும் சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்த நேஷனல் லெவலில் தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட ஒரு பிளாக் மார்க்னு எடுத்துக்கலாம். நான் ஒரு கொலைங்கெல்லாம் நான் எல்லா ஆட்சியும் நடக்குது சார். அதை யார் சொல்கிறாங்க? இல்லை சொல்லட்டும், 2 நாளைக்கு இது ஒரு கூத்தா நடக்கும், அவ்வளோதான். சிபிஐ விசாரணை வேணுங்கிறார். இன்னொரு சொல்லட்டுமா, சிபிஐ விசாரணை நடந்தால் ஆம்ஸ்ட்ராங்குக்கே நல்லது இல்லைங்கிறது அவங்களுக்கே தெரியும். அதுக்கு மேலே புரிய வேண்டியவங்களுக்கு அதெல்லாம் புரியும்.
ஒருத்தர் இறந்துட்டார், இறக்கக்கூடாத வயசில் இறந்துட்டார், அந்த துக்கத்தை துக்கமாக கடந்து போயிடணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பழிக்கு வழி வாங்குறதெல்லாம் தொடர்ந்து நடக்குது. அதை எப்படி தடுக்கிறாங்க போலீஸுங்கிறது வேறு. சிபிஐ விசாரணை நீங்கள் போனீங்கன்னா பல தர்ம சங்கடங்கள் வெளியில் வரும். அதை மட்டும் இப்போ என்னால் சொல்ல முடியும். அது அரசியலுக்காக சொல்லப்பட்டதான் நான் பார்க்குறேன். தமிழ்நாடு போலீஸ் இருக்கையே திறமையானவங்க இருக்கிறாங்க. அவங்கள சரியாக சுதந்திரமாக விசாரிக்க விட்டாலே போதும். எங்கே நாம் தப்பு பண்ணோம், ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு யார் காரணம், அந்த கொலைக்கு பின்னணினா அந்த பின்னணிக்குரிய சம்பந்தப்பட்ட சம்பவம் நடக்கிற போது நாம் எப்படி நடந்துக்கிட்டோம் அப்படின்னு போலீஸார், சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் தங்களை தாங்களே கேள்வி கேட்டுக்கிட்டாலே ஆம்ஸ்ட்ராங் மாதிரியான இன்னும் பல உயிர்கள் போகிறத நம்ம தடுக்கலாம். டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணதுனால எந்த வித மாற்றமும் நடக்க போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்கல்ல. நான் அப்படி சொல்லலை சார். அப்படி வந்த பிறகாவது அவங்க இனிமேல் சட்டம் ஒழுங்கு நல்லா பராமரிக்கட்டும்னு நான் சொல்கிறேன். எதுவுமே நடக்க போகிறேன்னு நான் சொல்லவே இல்லை, அப்படி சொல்லலை நான். அதை இது ஒரு அதிகார மோதலின் ஒரு பகுதின்னு சொன்னேன் நான். ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பிறகான மாறுதல் தேதி தான் இப்படி இன்றைக்கி வந்ததே தவிர இந்த போலீஸ் மாறுதல் நடக்க போகிறது ஒரு வாரமாக உள்ளே ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கு அந்த யானை வரும் பின்னே மணி ஓசை மாதிரி மணி ஓசை ஒரு வாரம் முன்னாடியே ஒழிச்சிடுச்சு வேற ஒரு டிரான்ஸ்ஃபரில். அது புரிய வேண்டியவங்களுக்கு அதெல்லாம் புரியும். அதனால சொன்னேன், இது ஏதோ இன்றைக்கி நடந்த மாற்றம் இல்லை, இது வெளிவந்த நேரம் தான் இன்றைக்கே தவிர ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பல நாட்களுக்கு முன்பாகவே திட்டமிடப்பட்ட பணி மாறுதல் தான் இன்றைக்கி ஆர்டராக வந்திருக்குன்னு சொன்னேன். யார் வேணாலும் வரட்டும் சார், நமக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. வந்து இதுக்கப்புறமாவது அவங்க இந்த அரசுக்கு விசுவாசமாக மக்களுடைய பீதியை குறைக்கிற விதமாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சரியாக செஞ்சாங்கன்னா போதும் நம்ம எதிர்பார்க்குறோம். இப்போது அடுத்த 2 ஆண்டுகள் எவ்வளோ நல்லது செஞ்சாலும் இதெல்லாம் 2026 தேர்தல் நேரத்தில் ஒரு பெரிய பிளாக் மார்க்காக திமுக ஆட்சிக்கும் வந்து நிற்குமோ? அதையே நம்ம இப்போவே இப்படி சொல்லணும். இந்த இதெல்லாம் வரவிடாம மக்களுக்கு நம்ம செஞ்ச நல்லது மட்டுமே நினைவில் இருக்கிற மாதிரி இருக்குன்னா கெட்டது குறைவாக நடந்தால் போதும். கொலையே இல்லாத தமிழ்நாடு அப்படிலாம் யாராலையும் கொட்ட முடியாது. எடப்பாடி ஆட்சியில் இரும்பு கரம் கொண்டு ஆட்சி நடத்தினான்னு சொல்கிற ஜெயலலிதா ஆட்சியிலையும் கள்ளச்சாராய சாவுகள் நடந்தது, கொலை நடந்தது, கொள்ளை நடந்தது, எல்லாம் நடந்தது. அப்படி நடந்த பிறகு அவர் எப்படி நடந்துக்கிட்டாருங்கிறது தான் மக்கள் இன்றைக்கும் பேசுகிறாங்க. அவர் இறந்த பிறகும் இதைத்தான் நம்ம ஸ்டாலின்ட்டு எதிர்பார்க்குறோம். புரியுதுங்களா? நடக்காத ஆட்சி எதுவுமே தவறு நடந்துக்கிட்டு தான் இருக்கும், குற்றவாளிகள் இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அதை குறைக்கணும். அதை மீறி செய்கிறவங்களை எப்படி நம்ம தண்டிக்கிறோம், இந்த அரசு எப்படி கடுமையாக நடந்துக்குதுன்னு அந்த சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கும் காட்டணும், மக்களுக்கும் அதன் மூலமாக நம்பிக்கையை ஏற்படுத்தணும். இப்போ பேசும்போது ஜெயலலிதா அவர்களை பற்றி சொல்லியிருந்தீங்க. இதற்கு முன்னாடி கொடுத்த ஒரு நேர்காணலையும் அவங்களுடைய பேரை வந்து குறிப்பிட்டிருந்தீங்க. அந்த மாதிரி ஸ்டாலின் அவர்கள் ஒரு 10% இருந்தால் கூட இப்போ இவ்வளோ பிரச்சனைக்கு வழி இல்லையோ? அப்படி இல்லை, ஒருத்தருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். நம்ம ஒன்று ஜெயலலிதா மாதிரி எடப்பாடியே இல்லையே, அப்புறம் ஸ்டாலின் மட்டும் எப்படி இருப்பார்? நான் சொல்கிறது, ஆட்சியாளர்களுக்கு கலைஞர் எப்படி ஒரு நிர்வாக விஷயங்களில் சில முன்னுதாரணமாக இருந்தாரோ, எம்ஜிஆர் எப்படி சில விஷயங்களில் முன்னுதாரணமாக இருந்தாரோ, ஒருத்தருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். அது நல்ல விஷயங்களை எடுத்துக்கணும். ஜெயலலிதா மேலே 1000 விமர்சனம் இருக்கலாம். சட்டம் ஒழுங்கு விஷயத்தில் அவரை எந்த நேரத்திலும் சமரசம் பண்ணிக்கிட்ட கிடையாது. தான் ஒரு பிராமணராக இருந்தும் ஜெயேந்திரன் மேலே ஒரு கரும்புள்ளி வந்திருக்கு, சந்தேக புள்ளி வந்திருக்குன்னா கைது பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்தவர் ஜெயலலிதா. யாருமே இதை செஞ்சிருக்க முடியாது. கலைஞர்லாம் கனவுட நினச்சிருக்க மாட்டார். மாறாக அதெல்லாம் நடந்துடுச்சு, கைது பண்ணிட்டாங்க. அந்த வழக்கு பாண்டிச்சேரிக்கு மாற்றின பிறகு அந்த வழக்கை தாமதப்படுத்தியவர் கலைஞர். ஏன்னா அவருக்கு அந்த அரசியல் துணிச்சல் இல்லை. அந்த விஷயத்தில் கலைஞர் கோலை தான், அதை நான் உறக்க சொல்லுவேன். ஆனால் கலைஞர்கிட்ட வேறு சில நல்ல குணங்கள் இருந்தது, அதை கற்றுட்டு இருப்பார். வீட்டுக்குள்ளே இருந்த ஸ்டாலின் அதை எடுத்துக்கட்டும். நிர்வாகத்தில் சட்டம் ஒழுங்கு விஷயத்தில் அப்பா மாதிரி இல்லாமல் ஜெயலலிதா எப்படி நடந்துக்கிட்டாருன்னு அதுலேருந்து எடுத்துக்கட்டும்னு நம்ம சொல்கிறோம். மற்றபடி இதில் 10% தான், ஸ்டாலினுக்கு 22 வந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் கூடணும், மானிட்டரை வச்சுக்கிட்டு டெய்லி அளக்கிற வேலை நம்ம வேலை இல்லை. நாம் வெளியிலேருந்து பார்க்குற போது ஸ்டாலின் தன்னுடைய பாணியை மாற்ற வேண்டியது அவசியம் அப்படின்றத உணர்றோம்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, நிறைய விஷயங்கள் பேசணும். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.